தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் சகாயம் பீட்டர் பிறந்தநாளை முன்னிட்டு வின்சென்ட் பால், மேரி டேசி. இது திருப்பலியில் மறைந்த ரெஜினா காளிங்கராஜ், தினேஷ் கைலாஜா, பிரபா ஆனந்த், ஹெலன் இப்படியே ஆண்களை பாற்றுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் பாதவழி இன்று நற்செய்தியாளரான புனித மார்க்கவின் திருநாள். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. உமக்கு ஆராதனை
இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீர். அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் சிறுகுற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களால் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகளை உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகருமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை பேரன்பு பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேர்
உண்மை வானைப் போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமாய்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. இவ்வாறு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமூட்டும் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவனோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசுவின் நேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தி பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியாளரான புனித மார்க்கவின் திருநாள். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகளை செயல் வடிவில் முதன்மையாக கொடுத்தவர் மார்க்கு. 16 அதிகாரங்கள். இந்த 16 அதிகாரங்களிலே ஆண்டவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், அவர் செய்த புதுமைகள், இவைகளெல்லாம் எழுத்து வடிவிலே கொடுத்தவர் மார்க்கு. மேலும் இவர் எருசலேமில் பிறந்தவர், வளர்ந்தவர். அவருடைய குடும்பத்தினர் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் மிகவும் தெரிந்தவர்கள். விசேஷமாக புனித ராயப்பருடைய போதனை எல்லாம் கேட்டு அவருக்கு காரியதரிசியாக இருந்து அவரிடம் கேட்ட அந்த செய்தியினை, இயேசுவை பற்றிய அந்த செய்தியினை இவர் முதன்மையாக நற்செய்தி புத்தகமாக நமக்கு தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இவருடைய எழுத்தில் விசேஷமாக ஆண்டவர் இயேசு இறைமகன், மேலும் அவர் நமக்காக சிலுவை சாவை எவ்வாறு ஏற்றார் என்கின்ற முக்கிய கருத்துக்களை அடங்கியிருக்கின்ற ஒன்றாகவும் இருக்கின்றன. மார்க்கு அப்போஸ்தலர் அவருடைய குழுவிலே மிகவும் பழக்கமானவர். எனவே புனித சின்னப்பெரும் அவரை முதல் நற்செய்தி பரப்புவதற்காக அந்த பயணத்தில் இவரை அழைத்து செல்கின்றார். மார்க்குவை புனித ராய்பர் மிகவும் பாசமாக என் மகனே என்று கூட எழுதுவார். இவர் அலெக்சாந்திரியா இந்த இடத்தில் நற்செய்தியை அறிவித்து வேத சாட்சியாக இருந்தார். மேலும் அங்கே நற்செய்தி அறிவிப்பதற்காக முதன்மையாக அலெக்சாந்திரியா அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அவர் அந்த இடத்திற்கு மிகவும் புதிதானவர். எனவே ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது, அவருடைய காலணி ஸ்லிப்பர் செருப்பானது ஒன்று அருந்து விடுகிறது. எனவே அங்கே இந்த செருப்பு தைக்கின்ற அந்த நபரிடம் அதை அவர் கொடுத்தார். அதை தைத்து கொண்டிருக்கின்ற பொழுது செருப்பு தைக்கின்றவன் அந்த ஊசி தன்னுடைய மற்ற விரலில் அதை குத்தி கொண்டான். எதிர்பாராத விதத்தில் பீரிட்டு ரத்தம் வந்தது. அப்பொழுது அவர் அங்கே அந்த மண்ணை எடுத்து அதை ஒரு களிமண்ணாக செய்து அவருடைய கரத்தில் ஏற்பட்ட காயங்கள் மீது தடவிய உடனே அனைத்து நோயும் மற்றும் இந்த நோவும் அவனுக்கு உடனடியாகவே குணத்தை பெற்றார். முதன்மையாக செய்த ஒரு அற்புதம். எனவே அவரும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் மார்க்குவினுடைய போதனை கேட்டு மனம் மாறி கிறிஸ்துவனாக மாறினார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நற்செய்தியாளர் மார்க்குவின் விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் அனைவரும் நற்செய்தி அறிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், எவ்வாறு ஆண்டவர் இயேசு 11 பேரை பார்த்து சொல்கின்ற உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவீர்கள். ஆகவே இந்த அழைப்பானது அனைவருக்கும் தந்திருக்கின்ற ஒன்று. ஆனால் இந்த அழைப்பை நாம் எவ்வாறு ஏற்று இந்த நற்செய்தியாளர் மார்க்குவின் அடிச்சுவடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கின்றோம். நாம் சாதாரண விதத்திலே நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இறைவனுக்கு வந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் மீண்டுமாக புதுப்பித்தலை பெற வேண்டும். இந்த அழைத்தலை ஏற்க வேண்டும். மேலும் சிறிய காரியங்களின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செயல்பட்டு இந்த புனிதருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த நற்செய்திக்காகவும் அதை படிப்பதில் ஆர்வம் கண்டு அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். Amen.
என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சிப்படி எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திருவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருஅவை இன்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவளது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வான தூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாக்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒருங்கிப்பு எல்லா மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வரவை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு மண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எண்ணி தூங்கி எழுவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தி மீது நம்பிக்கையில் அவ்வளவு எங்களை உறுதியாக இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.